தமிழ்நாடு முழுவதும் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளை பிடித்து அகற்றவும் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கவும் மாவட்ட ஆட்சியர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் வழங்கிட கேட்கலாம். வேல்ராஜ், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தின் சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிவது நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தாலும் திருவேற்காட்டைச் சேர்ந்த காமேஷ் என்பவர் திருவேற்காடு நகராட்சியில் மாடுகள் சாலையில் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அதில் திருவேற்காடு நகராட்சிக்கும் மற்றும் திருவேற்காடு காவல்துறையினருக்கும் அந்த மாடுகளை பிடித்து அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று அந்த பொதுநல மனுவிலே அவர் கூறியிருந்தார். ஆனால் இந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் சுந்தர் தண்டபாணி அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த வழக்கு குறித்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள் உடனடியாக இது திருவேற்காடு நகராட்சியில் மட்டும் நடக்கின்ற பிரச்சனை அல்ல, தமிழகம் முழுவதும் இது போன்று சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிவதால் விபத்தில் சிக்கி மாடுகளும் பலியாகின்றன. அதே நேரத்தில் சாலையில் வாகன ஓட்டிகளும் பெருத்த காயத்துக்கு உள்ளாகிறார்கள். இதனால் உடனடியாக தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரிகின்ற மாடுகளை பிடித்து பவுண்டுகளில் அடைக்கவும், அதே நேரத்தில் அந்த மாடுகளை வளர்க்கின்ற உரிமையாளர்கள் சாலையிலே சுற்றித் திரிகின்ற மாடுகளுக்கு சொந்தமான அந்த உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசு தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தாங்கள் ஈசிஆர் சாலையிலே சென்ற போது தினமும் பார்ப்பதாகவும் அங்கே மாடுகள் சாலையிலேயே படுத்து கிடப்பதாகவும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் அங்கு இருக்கின்ற வருவாய்த்துறையினர் இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள்.